எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன் ஏன் உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ செய்யணும். ஆனா இயேசுவான ஒருத்தர் தான் பாவமே செய்யாதவர். இது கதை கிடையாது. ஒரு சாமியார் எனக்கு சொன்னார், சாகு ரிக்கு வேதத்தில் எழுதிக்கலாம், நல்லா கேட்டுக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் கேட்டுக்கலாம், எல்லாரும் கேட்டுக்கலாம். கடவுள் மனுஷ வடிவில் வருமா, பரலோகத்திலிருந்து வாழ்ந்து, அதுல தான் ரொம்ப முக்கியம், பாவமே செய்யாமல் வாழணும். எப்படி? அப்பதான் அந்த ரத்தம் ஒரு நாள் சிந்தப்படும், ஆட்டுக்கடா மாதிரி. அப்போ அந்த ரத்தம் சிந்தும் போது மனு குலத்துக்கு மீட்பு ரட்சிப்பும். அதுக்கு சமஸ்கிருதத்தின் பெயர் என்னவா? பராஜித்த பலி. எவ்வளவு அழகா எழுதிருக்கீங்க, எவ்வளவு அழகா எழுதிருக்கீங்க. அந்த அது என்ன பியூட்டி, அவன் பரிசுத்தமா வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் நான் தான் அவன் இவன் சொல்றாங்கல்ல, செத்து போன கூட உயிரோட இருக்கலாம், 4 கேஸ்ல போலீஸ் பிடிச்சிருவாங்க, அவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் பாவம் செய்யாமல் இருந்து ஒரு கல்லெடுத்து போடுறது அவர் ஒருத்தர் தான் தகுதி. அப்ப என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை ஆக்கினை, என்ன தன் ஆக்கினையே. இன்னைக்கு பாவத்திலேயே திருப்பி விடுறாங்க நான் ஜனங்க. அவங்களுக்கு கண்டம்னேஷன், ஆக்கினை இருக்குது. நான் சரியில்லை, நான் செஞ்ச தப்புன்னு அவங்க கஷ்டப்படுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பெரிய பணக்காரனா இருக்கும், படிச்சவனா இருக்கும், பிசினஸ் மேனா இருக்கும், சார் தூக்கம் வரல, உடனே என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, சீக்கிரமா தூங்குங்க. வேற என்ன சொல்லுவாங்க? வாக்கிங் போங்க. வேற என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க, சொல்லுங்க, தெரியுமா? என்ன சார் சொல்லுவாங்க? தூக்கம் வரல சார். என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாத சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, மூஞ்ச பார்த்துருக்கீங்க, சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க டாக்டர்? சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க? வாக்கிங் போங்க, பார்க்கில் போங்க, வாக்கிங். வேற என்ன சொல்லுவாங்க? சீக்கிரமா சாப்பிடுங்க, நைட்டு மொபைல் போன் ரொம்ப பார்க்காதீங்க. வேற என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. எதுவுமே யோசிக்காதுங்க, எதுவுமே யோசிக்காம எப்படி தான் போடணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சார். ஒண்ணு எல்லாருக்கும், சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாங்க நான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. அவர் பின்னால அவனுக்கு ஒரு கதை இருக்கு. எல்லாரும் நல்லவன் நினைச்சிருக்கீங்க, அவனுக்கு தெரியும் அவன் கதை. அந்த கதை அவனுக்கு என்ன பண்ணும், மாட்டிக்கிட்டு இருக்கும், புழு குடையிற மாதிரி. அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? இதுக்கு கதை கேட்கிறான், மறைக்கணும்னு யோசிச்சு என்ன பண்ணுவான்? மறைப்பான். ஆனா அவன் எதிர சிக்கிக்குவான், அவனுக்கு மறக்க முடியாது. எல்லாம் நடிக்கும், என்னாகும், மறைக்கிறேன். ஆனா மறக்க முடியலையில உனக்கு